ஹைதராபாத்தில் நடந்துகிட்டு வரக்கூடிய உலக அழகி போட்டியிலிருந்து விலகுவதா இங்கிலாந்து அழகி தெரிவிச்சிருக்கிறது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்தியாவில் 2வது முறையா தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் 72வது உலக அழகி போட்டி நடந்துகிட்டு வருது. கடந்த 10ஆம் தேதி தொடங்கின இந்த போட்டியில 108 நாடுகளை சேர்ந்த அழகிகள் பங்கேற்றிருக்கிறாங்க. இங்கிலாந்து நாட்டு சார்பாக பங்கேற்ற அந்நாட்டினுடைய அழகி மில்லா மேகி போட்டியில கண்ணியக்குறைவா நடத்தப்பட்டதாக கூறி விலகியிருக்காங்க. உலக அழகி போட்டியில பங்கேற்பதற்காக தெலுங்கானாவுக்கு கடந்த 7ஆம் தேதி வருகை தந்தவங்க குடும்ப சூழல் காரணமா நாடு திரும்புவதா சொல்லி கடந்த 16ஆம் தேதி இங்கிலாந்துக்கு சென்றிருக்காங்க. இந்த நிலையில அந்நாட்டு ஊடகத்துக்கு பேட்டி அளிச்சவங்க போட்டியில இரவு முழுவதும் அவங்கள மகிழ்விக்கவே நாங்க அமர்த்தப்பட்டோம். இது மிகவும் தவறான செயல். வித்தை காட்டும் குரங்குகளை போல நாங்க அங்க அமர்ந்திருந்தோம். அவங்களுடைய பொழுதுபோக்குக்காக நாங்கள் சுரண்டப்படுவதை ஏற்றுக்கொள்ளப்படுறதா இல்லை, சுரண்டப்படுறதுக்காக யாரும் இங்க வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உலக அழகி பட்டத்துக்கு அப்படின்னு தனி மதிப்பு இருக்கணும். ஆனா அங்க நான் ஒரு விலை மாதுவா உணரப்பட்டேன். அதனாலதான் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துற வகையில இளைஞர்களை ஊக்குவிக்க போட்டியிலிருந்து விலகினேன். இது போன்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவேன்னு ஒருபோதும் நினைக்கல அப்படின்னு பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இருந்தாலும் மிலாவோட குற்றச்சாட்டை மறுத்த போட்டி அமைப்பான மிஸ் வேர்ல்ட் ஆதாரமற்ற பொய் குற்றச்சாட்டுகளை மில்லா பரப்பி வராங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மறுபுறம் இந்த அழகி போட்டியில அவருக்கு பதிலாக யுனைடெட் கிங்டம்ஸை சேர்ந்த மற்றொரு அழகி போட்டியில இடம்பெற்றிருக்கிறாங்க. ஏற்கனவே கடந்த 16ஆம் தேதி தெலுங்கானாவில் முலுகு மாவட்டத்தில் உள்ள பழம்பேட்டில் இருக்கக்கூடிய ருத்ரேஸ்வரா அப்படிங்கிற கோயிலுக்கு அழகிகள் போனப்ப அந்த கிராமத்தை சேர்ந்த பெண்கள் அழகிகளோட கால்களை கழுவி பாத பூஜை பண்ண விவகாரம் பூதாகரமானுச்சு. இதை பற்றி தெலுங்கானா காங்கிரஸ் அரசு வெளியிட்ட விளக்கத்தில் விருந்தினர்களை கடவுளா பாவிக்கிற கொள்கையின்படி நாம பின்பற்றக்கூடிய பாரம்பரிய நடைமுறை தான் இது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.